அன்று என்றும் இல்லாதவளாக பாட்டியை விட்டு விலகவே இல்லை. பாட்டி சாந்தா, என்னப்பட்டு இன்னைக்கு பாட்டியை ரொம்ப கொஞ்சிட்டே இருக்கியே, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? நந்தினி, இந்த பாட்டியோட பேத்தி தப்பு பண்ணுவாளா? சாந்தா, இல்லையே, ஷீ இஸ் வெரி குட் கேர்ள். நந்தினி, பாட்டி நீ என்ன படிச்சிருக்கே? சாந்தா, உனக்கு தெரியாதா? நந்தினி, சொல்லுடி. சாந்தா, MBBS. டாக்டர் பாட்டியோட பேத்திக்கு போர்டில் இருக்கிறதை படிக்க தெரியலையே. நந்தினிக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய பாட்டி யாருக்கும் கிடைக்காத வரமென்று. ஆங்கில மருத்துவம் கற்று இருந்தாலும் நம் நாட்டு மருத்துவத்தில் ஈடுபாட்டோடு இருந்து இயற்கை மூலிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாள் என்று. சாந்தா இயற்கையாகவே ஒரு போராளி, எந்த இடரையும் வெற்றி கொள்ளும் திறமிக்கவள். இந்த கிராமத்தில் அவள் ஒரு நடமாடும் தெய்வம். இலவச மருத்துவம் செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய தினசரி உணவிற்காக இயற்கையாக கிராமத்தில் இருக்கும் எந்த கூலி வேலையும் செய்வாள். பெரிய பண்ணை வீடுகளுக்கு சமைக்க செல்வாள். உழைப்பாளி. தன்னுடைய பேத்தியை படிக்க வைக்க நிறைய உழைக்கிறாள். அதற்கேற்றது போல பேத்தியும் முதல் மதிப்பெண் எடுத்து அவளையும் அவள் கிராமத்தை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாள். நந்தினி, நான் ஓர் கேள்வி கேட்பேன், சரியா பதில் சொல்லணும். சாந்தா, கேளுங்க டார்லிங். நந்தினி, நீ ஏன் டவுனில் ஹாஸ்பிட்டல் வைக்காம இங்கே மலையடி வாரத்தில் இப்படி ஒரு கிராமத்தில் இருக்கே? சாந்தா, இங்கே தானே என்னோட பொக்கிஷம் மடியில் படுத்துட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கே, அது கிடைச்சது. நந்தினி, என்னை போலவே உனக்கும் யாரும் இல்லையா கிழவி? சாந்தா, இல்லடி பெரிய மனசி, நீதான் என்னோட குட்டி உலகம். நந்தினி, எனக்கும் தாண்டி. இறுக்கி அணைத்து கொண்டாள். இருவரின் கதகதப்பிலும் அவரவர் சார்பை உறுதிப்படுத்தி கொண்டனர். ஆனால் நந்தினி மனம் மட்டும் வேறு வேறு சம்பவங்களில் பாதிப்புகளால் சரமாரியாக துடித்து கொண்டே இருந்தது. நந்தினி, ஏன் சாந்தா என்னை இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைக்கிறியே? என்னையும் உன்னை போல டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறதானே? சாந்தா, ஆமாடி, உன்னை டாக்டராக்கி சொந்த காலில் நிற்க வச்சு அழகு பார்க்க போகிறேன். நந்தினி, ஏன் கிழவி, நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னா? சாந்தா, ஊமத்தப்பூ கசாயம் வச்சு கொடுத்துடுவேன். நந்தினி, ஈவு இரக்கமே இல்லையாடி? சாந்தா, கண்டிப்பா இல்லை. நீ பெரிய ஆளாகி இந்த உலகத்துக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும். அதுக்கு எந்த விதமான இடைஞ்சல் வந்தாலும் பேத்து எடுத்துடுவேன். நந்தினி, நான் பிஸ்னஸ் தான் பண்ண போறேன்னு சொன்னா? சாந்தா, தடுக்க மாட்டேன். எனக்கு தேவை நீ யாரையும் சாராமல் தனியே வாழ தயாராகிக்கணும். நந்தினி, என்னை யார்கிட்டையும் கொடுத்துட மாட்டதானே? சாந்தா பெரிதாக சிரித்தாள். நீ என்னை யார்கிட்டையாவது விற்காமல் இருந்தால் சரி. நந்தினி அவளை கட்டி கொண்டு, மாட்டேன், எனக்கு நீ வேணும் என்றவளுக்கு நன்றாக தெரியும் நாளை இந்த உயிருக்குயிரான பாட்டியை விட்டு விலகி போக போகிறாள் என்று. தேதி பார்த்தாள். நாளை இந்த நேரம் தன்னை சொந்தம் கொண்டாட ஆட்கள் வருவார்கள். பக்கத்தில் உறங்கும் சாந்தாவை பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். மனதில், நீ இல்லைன்னா நான் இல்லை. ஆனால் திடீர்னு நாளைக்கு ஒரு கூட்டம் என்னை கூட்டிட்டு போக போகுது. நான் போகணும். அங்கே எப்படி சாக போகிறாள் என்று தெரியாமல் சாக போகும் என்னை பெற்றவரை காப்பாற்ற வேண்டும். கடவுள் கொடுத்த இந்த வரத்தை முழுமையாக உபயோகப்படுத்தி என்னை சேர்ந்தவர்களை என்னுடன் பாதுகாப்பாக இருக்க வைக்க வேண்டும். என்னுடைய கணவனை கண்டுபிடிக்க வேண்டும். அவனுக்கு நான் பட்ட நன்றி கடனை தீர்க்க வேண்டும். விடியும் முன் எழுந்து கொண்டாள் நந்தினி. சாந்தா, என்ன இன்னைக்கு காலையில் சாணின் மொழிகி கோலம் போட்டு இருக்கு? யாரு, குப்புசாமி பொண்டாட்டி வந்தாளா? நந்தினி, நான் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைத்தால் அதற்கு உன்னோட பதில் எதிர்பார்ப்பு இப்படியா என்ற கோபத்தில், கிழவி வேண்டாம், அது நான் போட்டது. சாந்தா வீட்டிற்கு வெளியே இருக்கும் அடுப்படி மனையில் நுழைந்து, என்ன பவுனு, உனக்கு என்ன ஆச்சு? பூசாரி மந்திரிக்க கூப்பிடவா? சமைச்சே முடிச்சிட்ட போல இருக்கு என்று தன் முன் சோம்பேறி என்று பலமுறை திட்டு வாங்கிய பேத்தியை அதிசயமாக பார்த்தாள். நந்தினி, கிழவி, நொய்ங்காம அந்த லோட்டாவில் இருக்கும் காஃபியை குடி, எனக்கு வேலை இருக்கு. சாந்தா,
எனக்கு புரியலையே. என்னோட குஞ்சுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது சொன்னாலா? நீ ஏன் விடியற் காலையில் இருந்து இத்தனை வேலை செய்து வச்சிருக்கே என்று பாவாடை சட்டையில் பெரிய மனுஷி போல் விரைப்பாக நிற்கும் பேத்தியை கூர்ந்து பார்த்தாள் நந்தினி. ஏன்னா உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க என்று கையில் தூக்கு ஏந்தி கொண்டு ஓடிவிட்டாள். சாந்தா, உன்னோட வாய்க்கு பூட்டு போடுறேன். வீட்டுக்கு தானே வரணும். வா. வர வர வாய் துடுக்கு அதிகமாக போச்சு. மேற்கொண்டு திட்டியது எதுவும் நந்தினி காதில் விழவில்லை. எதிரில் வந்த ஒருவன், உங்க பாட்டி எங்கே? நந்தினி, என்ன ஏன்னு கூப்பிடுற? ஒழுங்கா பேர் சொல்லி மரியாதையா கூப்பிடு. அவன், நந்தினி, உங்க பாட்டியை பார்த்தே பேசிக்கிறேன், போடி. நந்தினி, சீ போடா, சைக்கிள் பஞ்சராகி நிற்கும் என்று முணங்கி கொண்டே நகர்ந்தாள். தூரத்தில் அவன் சைக்கிளில் இருந்து துள்ளி குதித்து டயரை பார்த்தான். பஞ்சராகி இருந்தது. நந்தினி கழுக்கென்று சிரித்து கொண்டே மலைப்பாதையை நோக்கி ஓடினாள். தூரத்தில் கூட்டமாக இருக்க நந்தினி ஒருத்தியை பார்த்து, என்ன ஆச்சுக்கா? அவள், கொலை நடந்திருக்கு. அடிவாரத்தில் யாரோ செத்து கிடக்கிறார்கள். வயசு பையனா தெரியுது. துப்பாக்கி குண்டு தொலைச்சு செத்து இருக்கான்னு சொல்றாங்க. ஏதோ அடையாளம். கருப்பு துணி போட்டு அவனோட உடையில் என்னவோ எழுதி இருந்ததாமே. என்னக்கா எழுதியிருந்தது என்று இன்னொருத்தியை பார்த்து கேட்க, அவள் ஏதோ பாடிகார்ட் ஏஜென்சின்னு போட்டு இருந்ததாம். நந்தினிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேற்று அந்த மனிதன் கருப்பு சீருடை அணிந்து இருந்தான். அவனுடைய உடையிலும் இவர்கள் கூறியது போல பேட்ச் இருந்தது. ஆனால் காலாவிடம் பத்திரமாக அவனை ஒப்படைத்து விட்டு வந்தேனே. அவனுக்கு ஏதும் ஆகியிருந்தால் காலாவுக்கு என்னவாகியிருக்கும்? மலையை நோக்கி ஓடினாள். எப்பவும் அரை மணி ஆகும். ஆனால் இன்று 20 நிமிடத்தில் உச்சியை அடைந்தாள். நந்தினி காலா காலா என்று அழைக்க எதுவும் சத்தம் இல்லாமல் போனது. அவசரமாக காலாவின் குகை நோக்கி ஓடினாள். காலாவிற்கு ஆபத்தை தான் விளைவித்ததாக நினைத்து கொண்டு வேதனையுடன் ஓடினாள். அங்கு நந்தினி காப்பாற்றி காலாவிடம் கொடுத்த மனிதன் நல்ல வாட்ட சாட்டமான உருவம், அழகிய முகம், வலியின் வேதனையில் சுருங்கிய புருவத்தின் மத்தியில் இருந்து இறங்கும் கூரான நாசித்துவாரம். அதற்கு கீழே ஒரு சில ஆண்கள் ஆண்மையில் வெளிப்பாடாக கருதும் நேர்த்தியான மீசை, நேற்றைய காய்ச்சலால் சிவந்து காய்ந்து இருந்த கவர்ச்சியான உதடுகள், 2 நாட்களாக மலிக்கப்படாத தாடி, திரண்ட தோள்கள், கிழிந்த உடைகளின் இடையே தெரியும் சீரிய செதுக்கப்பட்ட உடல் அமைப்புடன் மெல்ல கண்களை திறந்தான். அது ஒரு குகை. திடீரென நடமாட்டம் தெரியவும் திடுக்கிட்டு எழுந்து பதில் தாக்குதலுக்கு கவனமாக நின்றான். அந்த புலி அவனிடம் நெருங்க மனதில் பதற்றத்துடன் கால் சட்டையில் இருந்த சிறிய பேனா கத்தியை எடுத்துக்கொண்டு தயாராக நின்றான். அந்த நேரம் நந்தினி வேகமாக அந்த குகை நோக்கி வர, நந்தினியை பார்த்த அவன் சுதாரித்து புலி அவளை தாக்கும் என்று நினைத்து எண்ணி புலி மேல் பாய்ந்து கத்தியால் கீறினான். புலி வலியில் சீர நந்தினி சார் என்று கத்தினாள். அவனோ நந்தினியின் அருகே பாய்ந்து அவளை தன்னோடு அணைத்து மறைத்து கொண்டு புலியின் சீறலுக்கு பதிலடி கொடுக்க தயாரானான். ஆனால் காலாவோ இவனின் நடவடிக்கையில் அவன் நந்தினியை தாக்கப் போவதாக எண்ணிக்கொண்டு இவனை தாக்க தயாராக நிற்க, நந்தினி இருவருக்கும் நடுவில் புகுந்து நின்று, 2 பேரும் அமைதியா இருங்க என்று கத்தினாள். காலா அடங்கி கத்தியால் ஏற்பட்ட காயத்தை நக்கி கொண்டு அமர்ந்தான். நந்தினி வேகமாக காலாவிடம் முன்னேறி, மன்னிச்சுடுடா, இரு காயத்துக்கு மருந்து போடுறேன். காலா தேவையில்லை என்பது போல சீறிக்கொண்டு குகையை விட்டு நகர்ந்தான். அந்த மனிதன், குட்டி, அந்த புலி உன்னோட ஃப்ரெண்டா? நந்தினி, உங்களை பத்திரமா அவங்கிட்ட ஒப்படைச்சிருந்தேன். இல்லைனா இன்னைக்கு உங்கள் கூட்டாளி செத்து கிடக்கிற மாதிரி நீ செத்து போயிருப்ப. அவன் தேங்க்ஸ் என்று சொன்னான். சாரி, உன்னோட புலிக்கு என்னால் காயமாகிடுச்சு. நந்தினி, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு என்று அவன் நெற்றியை தொட்டு பார்த்தாள். அவளின் பூ போன்ற ஸ்பரிசத்தின் தீண்டலில் அவன் மனம் லேசாகி துள்ளியது. நந்தினி,
இப்போ பரவாயில்லை, உங்களுக்கு கஞ்சி எடுத்து வந்தேன் என்று கையில் இருந்த தூக்கு சட்டியை நீட்டினார். அவன் கஞ்சியா என்று முகத்தை சுருக்க, நந்தினி, பின்ன ஐயாவுக்கு என்ன பிரியாணியா கொண்டு வருவாங்க? நேற்று காய்ச்சல் நெருப்பு மாதிரி கொதிச்சது, இன்னைக்கு இந்த நாக்குக்கு ஆசையை பாரு என்று தூக்கை அவன் கையில் திணித்தாள். அவன் அதை திறந்து அந்த வாசம் அவனை ஈர்த்தது. பசியால் வாடியவனுக்கு அது அமிர்தம் போல இருந்தது. சாப்பிட ஆரம்பித்தான். நந்தினி, உங்களுக்கு ஏன் இந்த அடியாள் வேலை? இப்படி அடிபட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? அவன், எனக்காக வருத்தப்பட யார் இருக்கா? அதனால் நான் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். நந்தினி அவன் அருகே அமர்ந்து, உங்களுக்கும் யாரும் இல்லையா? அவன் இருக்காங்க, ஆனால் நான் இல்லைனாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நந்தினி, அட போங்க சார், மறுபடியும் இல்லைனாலும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, நாம் ரசித்து வாழணும், அனுபவித்து வாழணும். நமக்காக யாரும் இல்லைனாலும் நாம் இல்லைன்னா நம்மை நினச்சி பார்க்க கொஞ்சம் ஆட்கள் இருக்கணும். நம்ம எதுவும் செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்து இருந்துட்டு நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய அதில் யாராவது 1-2 பேர் நம்ம நினச்சி பார்ப்பாங்க. அப்படி நமக்கான உறவுகளை சேர்த்துக்கணும். அவன் அவளை அதிசயமாக பார்த்தான். அவள் முகம், உடை எல்லாமே சிறுபெண் என்பதை தெளிவாக காட்டியது. ஆனால் அவள் பேச்சில் நிறைய முதிர்ச்சி இருந்தது. அவள் மேல் அவனை அறியாமல் ஆர்வம் கொண்டான். நந்தினி, அடியாள் சார், நீங்கள் உங்கள் உயிரை பற்றி நினைக்காமல் இப்படி வேலை செய்கிறீங்களே, உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குமா? அவன், நந்தினி, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? அவன், நல்ல துணிமணி, சாப்பாடு, அப்புறம் நண்பர்களுடன் ஊர் சுற்றுறது என்று நிறைய செலவு செய்வேன். நந்தினி, இனிமே அதில் கொஞ்சம் பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு ஒதுக்கி வைங்க. அவங்க உங்களை வாழ்த்துவாங்க, மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. அவன் அமைதியாக இருக்க, நந்தினி, அடியாள் சார். அவன் அவளை நிறுத்தி, என்னோட பேரு கார்த்திகேயன். நந்தினி, பேரு என்னவா இருந்தா என்ன, நீங்கள் அடியாள் வேலை தானே பார்க்குறீங்க. கார்த்திக் ஃபு என்று காற்று போன பலூன் போல ஆனான். நீ என்ன படிக்கிறே? நந்தினி தன்னை பற்றி கேட்டவுடன் குதூகலமாகி, நான் இப்போ 12வது படிக்கிறேன். நாளைக்கு என்னோட பரீட்சை முடியுது. அப்புறம்தான் நான் என்ன படிக்கிறதுன்னு முடிவு பண்ணணும். என்னோட பாட்டிக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா அவங்களும் டாக்டர். எங்கள் கிராமத்தில் இலவச வைத்தியம் செய்கிறாங்க என்றதும் அவன் ஆச்சரியத்தில் புருவத்தை உயர்த்தினான். கார்த்திக், அப்போது எனக்கு நேற்று நீ வைத்தியம் பார்த்த மாதிரி இருந்தது. நந்தினி, ஆமாம், அவங்களோட இருந்து கற்றுக்கிட்டேன். கார்த்திக், என்னோட காலுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. நந்தினி, சார், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எத்தனை பேருக்கு நான் வைத்தியம் பார்த்திருக்கேன். கார்த்திக், முறையான படிப்பு இல்லாமல் இப்படி வைத்தியம் பார்ப்பது தப்பு, தெரியுமா? நந்தினி, உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சும் தெரிஞ்ச விஷயத்தை செய்யாமல் படித்தவங்க வரட்டும்னு காத்திருக்க சொல்லுறீங்களா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை அப்படியே விட்டுட்டு யாராவது வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்திருக்கணும் என்று புருவத்தை சுருக்கி உதட்டை வளைத்தாள். அவளின் முகத்தை பார்த்த சலனப்படாத 26 வயது இளைஞன் கார்த்திக் மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது. மனதை அடக்கி கொண்டு, ஆனால் நீ செய்தது தப்பில்லை. நந்தினி கண்ணில் மகிழ்ச்சி மின்ன, கரெக்ட் என்று அவன் அருகில் அமர்ந்தாள். அவளின் நெருக்கம் அவனுக்கு மனதில் தாக்கத்தை உண்டாக்க, அவன், காலேஜ் உங்கள் ஊரில் இருக்கா? நந்தினி, இங்கே என்ன இருக்கு? பட்டிக்காடு, டவுனுக்கு தான் வரணும். எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்களோ தெரியலை. உங்களுக்கு டவுனில் யாராவது தெரியுமா? கார்த்திக், தெரியும். நந்தினி, அப்போ நீங்கள் எனக்கு உதவுவீங்களா? கார்த்திக், ஆனால் அவங்க யாருக்கும் என்னே தெரியாது என்றவன் தோளில் தட்டி, அடப்போங்க என்று சொல்ல, அந்த நேரம் கூட்டமாக சிலர் இவர்கள் இருக்கும் திசை நோக்கி வர, நந்தினி, சார், உங்களை யாரோ தாக்க வராங்கன்னு நினைக்கிறேன் என்று பதறினார். கார்த்திக் அவர்களை பார்த்து, இல்லை, இவங்க என்னோட நண்பர்கள்தான். பாரு, எல்லோரும் என்னை போலவே சீருடை போட்டு இருக்காங்க என்று சொல்லவும் பதற்றம் தணிந்து அமைதியானாள்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.